ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து வாசிக்கிறோம். ආබ්‍රාම්ගේ ජීවිතේ කතාව තාම කියවලා නැහැ. நீங்கள் வாசிக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். ඔබ කියවද්දී ඒක ආශිර්වාදයක් වෙයි. நீங்கள் புதிய ஏற்பாட்டிலும் நீங்கள் சேர்ந்து அதை குறித்து நீங்கள் சத்தியங்களை தேடி வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது உணவாக, ஆத்மாவுக்கு அது உணவாக இருக்கும். ඔබ අලුත් කිවිසුම තුලත් ඒවා කියවලා බැලුවොත් ඒක ඔබට ආත්මික ජීවිතයට ආහාර හැටියට තියෙයි. நாம் அதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். අපි ඒක මතක් කරගමු. நாம் 3 பகுதிகளாக படைக்கப்பட்டிருக்கிறோம். අපි කොටස් 3කට මවුනු ලබා සිටින්නේ. ஆவி, ஆத்மா, சரீரம். ආත්මය, ප්‍රාණය, ශරීරය. தேவன் ஆவியாய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ආත්මයන්ව සිටිනවා. எனவே நம்மிலே அவர் ஆவியுள்ள மனிதனாக நம்மை படைத்திருக்கிறார். අපි ආත්මික මනුෂ්‍ය හැටියට උන්වහන්සේ මවා තිබෙනවා. ஆவி நமக்குள் இருக்கிறது. අපි ආත්මය ලබා සිටිනවා. அதே போல நமக்கு ஆத்மா என்ற ஒரு பகுதியும் இருக்கிறது. ඒ වගේම ප්‍රාණය කියා කොටසක් තිබෙනවා. ஆத்மா என்று சொல்லும் பொழுது நாம் சிந்திக்கிற, நினைக்கிற விருப்பங்கள், உணர்ச்சிகள், உணர்வுகள், விதமான பகுதிகள் அடங்கிய பகுதி என்று சொல்லலாம். අපගේ සිතුම් පැතුම් ක්‍රියාවන් අපගේ ඇඟීම් සියල්ල තිබෙනා වූ කොටස තමයි ප්‍රාණය. எனவே அதற்கு பின்பதாக மாம்சம் அல்லது சரீரம் என்ற ஒரு பகுதி நமக்கு இருக்கிறது. ඊට පසුව තිබෙන කොටස තමයි අපගේ ශරීරය. எனவே நம்மை ஆவிக்குரிய மனிதர்களாகவோ அல்லது மாம்ச அல்லது ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்களாகவோ மாற்றுகிறதற்கு இந்த ஆத்மா மிக முக்கியமானது. එතකොට අපිව ආත්මික ඕ නැත්නම් ජම්මික ගතිය ඇති මනුෂ්‍යයන් හැටියට අපිව වෙනස් කිරීමට මේ ප්‍රාණය ඉතාමත් இப்ப நீங்க ஒருவரை பார்த்து சொல்லுவீங்க இவர் ஆவிக்குரியவர். එක්කෙනෙක්ව බලලා ඔබ කියයි මේ ආත්මික ஐயோ පුද්ගලයා. அவரை நான் எடுக்க இயலாது, இவர் மாம்சத்துக்குரியவர். නැත්නම් අරයාව ගන්න දෙයක් නෑ, එයා මානසිකයි. பாருங்களேன் அவர் பேசுறத. බලන්න යා කතා கிறிஸ்தவன் சொல்றாரு ஒரு ஆவிக்குரிய விதமா பேசல. ක්‍රිස්තියානි කිව්වට ආත්මිකව ඇසිරෙන්නේ නැහැ. அவருடைய சிந்தனைகளை பாருங்க. එයාගේ සිතුවිල්ල බලන්න. அவர் பேசுறத பாருங்க. කතා කරන එක බලන්න. அவர் ஆவிக்குரியவர் இல்ல. එයා ආත්මික அவர் නෙමෙයි. மாம்சத்துக்குரியவர். එයා මානසිකයි. அவர் ஜென்ம சுபாவம் உள்ளவர். එයා ජම්මික ගතිය තියෙන அத පුද්ගලයෙක්. மாத்த இயலாது. ඒක වෙනස් කරන්න அப்படின்னு බෑ. சொல்லி நாங்க ஒருவரை பார்த்து நம்ம சொல்லுவோம். එලෙස අපි එකිනෙකාට කියනවා. எனவே நம்மை குறித்து நாம் பார்க்கும் பொழுது අපි ගැන බලද්දී நாம் ஆவிக்குரியவர்களா, மாம்சத்துக்குரியவர்களா, இன்னும் ஜென்ம சுபாவத்தில் இருக்கிறோமா என்பதை நாமே நம்மை குறித்து ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள අපි முடியும். අපි ගැන විමසා බලන්න ඕනේ අපි තවම ආත්මිකද නැත්නම් ජම්මික ගතිය තියෙන මිනිස්සුද කියලා. ஆமென். ஹalleluya. இவன் நம்ம பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து இந்த காலையில கேட்டுருவோம். ළඟ ඉන්න කෙනායි ගාමු මෙවැසන. நீங்க ஆவிக்குரியவரா, ඔය ආත්මිකයිද නැත්නම් என்னது மாம்சத்துக்குரியவரா, නැත්නම් ඔබ මානසිකයිද அல்லது ஜென்ம சுபாவத்துக்கு? නැත්නම් ජම්මික ගතිය තියෙන කෙනෙක්ද? நம்ம என்ன சொல்ல போறோம்? நாங்க 2 பேரும் என்ன சொல்ல போறோம்? මොකක්ද අපි කියන්න යන්නේ? நீங்க பாருங்க, முகத்தை பாருங்க ඔබ பக்கத்துல. ළඟ ඉන්න කෙනාගේ මූණ බලන්න. எப்படி இருக்கிறோம், என்ன மாதிரி இருக்கிறோம்? ஆவிக்குரியவங்களா நடக்க, ஆவிக்குரியவங்களா இருக்க අපි ආත්මිකව ඉන්න என்ன செய்யலாம்? ஃபுல் ட்ரை பண்ணுறோம். ගොඩක් උත්සාහ දරනවා. ஆமென். முழு முயற்சி எடுக்கிறோம். අපි ஆமென். උත්සාහ කරනවා. பக்கத்துல வேற யாராவது எதுவும் பதில் சொன்னீங்களா? කවුරු හරි පිළිතුරක් දුන්නාද ළඟ? இந்த அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஆவிக்குரியவரா? ඉතලා බලන්න ඔබ ආත්මිකයිද? அல்லது மாம்சத்துக்குரியவரா? නැත්නම් මානසිකයිද? அல்லது நீங்க ஜென்ம சுபாவம் உள்ளவரா? නැත්නම් තාම ජම්මික ගතිය තියනවාද? என்ன மாத்த முடியாது. මාව විනාශ කරන්න බෑ. நான் என்ன ஜாதி தெரியுமா? මගේ ජාතිය දන්නවද? நாங்க எந்த பிரதேசம் தெரியுமா? මගේ පළාත දන්නවද? நாங்க எந்த வம்சம் தெரியுமா? අපේ වංශය දන්නවද? எந்த குடும்பம் தெரியுமா? අපේ පවුල ගැන දන්නවද? எங்க ரத்தம் தெரியும். අපේ ලේ ගැන දන්නවද? அது அப்படியே ஜென்ம சுபாவம். ඒක ජම්මික ස්වභාවය. மாம்ச சுபாவம் මානසික ස්වභාවය කියන්නේ எதையுமே என்ன எனக்கு அல்லது என்னால செய்ய முடியும். ඕනම දෙයක් මට කරන්න පුළුවන් කියන එක. யாருன்னு என்ன நினைச்சீங்க? මං ගැන මොනවද හිතාගෙන ඉන්නේ? என்ன எந்த இடத்துல உட்கார சொன்னீங்க? මහවැයි මෙතන වාඩි වෙන්න என்ன කිව්වේ. நீங்க அங்க போக சொன்னீங்க? ඇයි මට එතනට යන්න කිව්වේ? என்ன யாருன்னு தெரியுமா දන්නවද මං කවුද කියලා? அப்படின்ற ஒரு காரியம். එහෙම කියන දෙයක්. ஆவிக்குரிய சுபாவம் ආත්මික ගතිය තමයි என் மூலமாக கடவுளுடைய நாமம் மகிமை அடைகிறதா? මා තුලින්
දෙවියන් වහන්සේගේ නාමය මහිමයට පත් நான் பேச වෙනවාද? போற வார்த்தையினால கடவுள் மகிமைப்படுவாரா? මම කතා කරන දෙයින් දෙවියන් වහන්සේ මහිමයට පත් அது වෙයිද? கடவுளுக்கு சித்தமா? ඒක දේව කැමැත්තද? நான் போற பயணம் கடவுளுக்கு சித்தமா? මම යන ගමන දේව කැමැත්තද? நான் எடுக்கிற தீர்மானம் கர்த்தருக்கு මම சித்தமானதா? ගන්නා වූ තීරණය දේව කැමැත්තද? அவருக்கு மகிமையா இருக்குமா? ඒක උන්වහන්සේට මහිමයක්ද? நான் சிந்திக்கிறது கர்த்தருக்கு மகிமையா இருக்குமா? මම සිතන දේ දෙවියන් වහන්සේට මහිමයක්ද? நான் பார்க்கிறது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? මම බලන දේ දෙවියන් වහන්සේට ප්‍රසන්නද? நான் சாப்பிடுறது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? මම කන්නා වූ දේ දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න நான் වේද? உடுத்துறது கர்த்தருக்கு பிரியமா මම இருக்குமா? අඳින දෙයින් දෙවියන් වහන්සේ කැමැත්තක් அது கர்த்தருக்கு දක්වයිද? மகிமையா இருக்குமா? ඒක දෙවියන් වහන්සේට මහිමයක් වෙයිද? போன் எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. ෆෝන් තියෙන්නේ අපේ අතේ. அப்ப நம்ம அதுல எல்லாமே வருது. ඒකේ හැම දෙයක්ම එනවා ඒකට. குக் பண்றீங்க, பயங்கர குப்பையெல்லாம் இருக்கு அதுல. කුණු කිව්වොත් භයානක කුණු තියෙනවා. எங்கேயும் போக தேவையில்லை. කොහෙටවත් යන්න ඕනේ නැහැ. நீங்க கையிலே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. අතේම තියාගෙන ඉන්නවා අපි. அதான் பாஸ்டர் பெரிய ஒரு பாஸ்டர் சொன்னாரா, போன்ல நான் பைபிளை வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதுக்கு சொன்னாரா. එක්කෙනෙක් කිව්වලු මං ෆෝන් එකේ බයිබලේ තියාගෙන ඉන්නවා කියලා කිව්වට පාස්ටර් කිව්වලු அதுக்கு தலைமை பொதுவர் சொன்னாரா, அதுல இருக்கிற எல்லா குப்பையும் இருக்கு, அந்த குப்பையில ஏன் கொண்டு போயிட்டு இதையும் வச்சிருக்கிற அப்படின்னு. එතකොට සව වැඩිමල් දේවගතිවරයා අපිට කියා තියෙනවා ඒකේ හැම කුණු ගොඩක්ම තියෙනවා ඒ ෆෝන් එක තුල. ඇයි ඒවා අතරට බයිබලෙත් ගිහලා තියන් ඉන්නේ කියලා කිව්වලු. அவர் கிழவே, அவர் வயசு போனால் එයා වයෝවෘද්ධ அவருக்கு என்ன தெரியும் ඔව් මොකද්ද දන්නේ? அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்களா? ඔබ එහෙම කියනවද? இல்ல அவர் சொல்றது சரின்னு நினைக்கிறீங்களா? ඔව් කියන එක අර எத்தனை பேர் நினைக்கிறீங்க? කී දෙනෙක් මෙතනවද? ஆமென். அவருக்கு சப்போர்ட். அப்பா ஹalleluya. ஆமென். அப்ப அவர் வயசு போனாலும் அவர் சொல்றது சரியா இருக்கு. එයාට වයස ගියත් එයා කියන එක හරි. ஆமென். எழுதப்பட்ட வேத வார்த்தைகள் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ලියා තිබෙන බයිබලය අපේ අතට දීලා තියෙනවා. வச்சுக்கொள்ளுங்க, அவசரத்துக்கு ஏதோ ஒரு காரியத்துக்காக இது பைபிள்ல அந்த போன்ல இருக்கட்டும். අදිසියකට ෆෝන් එකේ තියපු දෙයක් කමක් නැහැ. ஆனா அதுலயே வச்சுட்டு பைபிளை வாசிக்காம அல்லது பைபிள் ரேடியோ வச்சிருக்கிறீங்க சிலர், அப்ப அந்த பைபிள் ரேடியோ கேட்கறதுல விட்டுறாம நீங்க காரியங்களை வச்சுக்கோங்க. එතකොට ඒම ෆෝන් එක තියෙනවා කියන නිසා කියවන එක අත්හරින්න නැතුව නැත්නම් බයිබල් රේඩියෝ එකෙන් ඇහෙනවනේ කියලා කියවන්න නැතුව ඉන්න එපා. ஆமென். சொல்லுங்க ஹalleluya. கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் பாவிக்கிற போன் தேவன் நாம மகிமடையதா? මම පාවිච්චි කරන දුරකථනයේ දෙවියන් වහන්සේට මහිමයක් ලැබෙනවාද? இப்ப ஞானஸ்நானம் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும் சொல்லுங்க? බෞතිස්ම දෙනවා නම් කොහොමද බෞතිස්ම போன දෙන්නේ? வாரம் படிச்சோம், பர்ஸையும் வச்சிருக்கணும். ගිය සතියේ බැලුවා පර්ස් එකක් තියා ගන්න ඕනේ. இப்ப என்ன செய்யணும்? දැන් මොනවද කරන්න ඕනේ? ஹேண்ட் போன் தானே, ෆෝන් එකක් கையிலே ஒட்டி உள்ளது தானே. ජංගම அது ஏதோ දුරකථනයේ ஆண்டவர் අතේම තියෙනවා. ஆண்டவர் அதை தவறுதலா படைச்சிட்டாரு. දෙවියන් වහන්සේ වැරද්දෙම අවලද? அவருக்கு அந்த இந்த காலம் தெரியாது அவருக்கு. දෙවියන් වහන්සේ දන්නේ නැහැ මේක. இல்லைன்னா ஹேண்ட் போன் ஒன்று வச்சு பிள்ளைகள் பிறக்கிற நேரம் ஹேண்ட் போனோடைய பிறந்துருங்க. එහෙම දෙවියන් වහන්සේ මවලා තියනවා නම් උන්වහන්සේ හරි කියලා හිතනවා නම් ඉපදෙද්දිම හෑන්ඩ් ෆෝන් එකත් එක්කම ළමයා ஆண்டவருக்கு அந்த நேரம் மூளை அவ்வளவு சரியில்லை. දෙවියන් වහන්සේ වරදලා ඒ කාලේ එහෙම මවන්න නැතුව. இல்லையா? அதனால இப்ப நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா அவருடைய படைப்பை சரி செஞ்சு கையில ஒரு போன் வச்சிருக்கிறோம். දැන් අපි මොකද කරන්නේ? උන්වහන්සේගේ මැවීම අරිගස්සලා අතේ අපි දුරකථනයක් තියාගෙන ඉන්නවා. உண்மைதானே, கையிலேயே வைக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. අතේම තියාගන්න පුළුවන් නේද? இல்லையா? ஒரு ரேகைகள் எல்லாம் எப்படி உருவாகி இருக்கு? මේ අතේ රේඛාවන් ඇති වෙලා තියෙන්නේ කොහොමද? கையை பாருங்க எல்லாரும் கையை. අත් බලන්න. சுருங்குற இடத்துல ரேகை உருவாகி இருக்கா? ரேகை உருவானதுனால சுருங்குதா? මේ අත් ඇකිලෙන තැන්වල රේඛාවන් පීටලා තියෙනවද? අත් ඇකිලෙන නිසා රේඛාවන් ඇති වෙලා තියෙනවද? කොහොමද? சொல்லுங்க. சுருங்குற இடத்துல ரேகை உண்டாகுது, ரேகை அந்த கோடுகள் இருக்கிற இடத்துல சுருங்குது இல்லைங்களா? ஆமென். රේඛාවන් තියෙන තැන්වල අත් මෙහෙම කරද්දී ඇකිලෙනවා. இதை பார்த்து எனக்கு 6 பிள்ளைகள் கிடைக்கும். මෙතනින් බලලා කියනකොට මට ළමයි 6ක් ලැබෙනවා. இந்த கோடு இப்படியே போயிட்டு நேரா போயிருந்தா நான் பெரிய பணக்காரர் ஆயிருவேன். அது சந்துக்குள்ள போயிடுச்சு. මේ ඉර කෙලින් ගියා නම් මම කෝටිපතියෙක් වෙනවා. ඒක පල්ලෙයාට ගියා. அவ கத்தி எடுத்து ஒரு கோடு போட்டுக்கலாம் இல்லைங்களா? එන පීයේ කපා ගන්න තියෙනවා. அப்படி சிலருக்கு. සමහර කට්ටිය එහෙම. ஏன் நாக்க பாருங்க, මගේ දිව බලන්න. நாக்குல விழுந்துராதனே. මගේ දිවට වැටෙන්න கருணாக். நான் சொன்னா அப்படியே பழிக்கும் அப்படின்னு.
அது ஒரு நோய். ඒක රෝගයක්. ඒ කළු පැල්ලම් වගේ අර දිවේ තියෙන එක රෝගයක්. இல்லைங்களா? முகத்துல வந்திருக்கிறது ஒரு தேமல். ஆமென். அழுவான். අලු අලුවා. අලු அழுஹங். අලුවා. அழுஹங். ஐயோ, முகத்துல தேமல் விழுந்துட்டது. அந்த இது வந்து கருப்பு விழுந்துட்டது. අමුණට කළු කැලලක් ඇති වෙලා எங்கேயாவது போயிட்டு பாருங்க. இல்லைங்களா? எங்கேயாவது போயிட்டு பாருங்க. කොහේ හරි ගිහලා බලන්න. ඒ හොඳ නැහැ. அது ஒரு நோய். ඒක රෝගයක්. ஆனா மனிதர் அப்படி வச்சுக்கிறாங்க. அப்ப මිනිස්සු එහෙම ඒවා හිතා ගන්නවා. ஹேண்ட்போன் இல்லாம தூக்கமும் வராது சிலருக்கு. ෆෝන් එක නැත්තම් නිින්ද යන්නේ නැහැ සමහර කට්ටියට. பக்கத்துல ஒரு ஆள் செத்து விழுந்தாலும் தெரியாது. ළඟ ඉන්න කෙනා මැරිලා වැටුණත් පේන්නේ නැහැ. எப்படி இருக்கு உங்க போன்? எப்படி இருக்குது? ஞானஸ்நானம் எடுத்திருக்கா? ෆෝන් එක බෞතිස්ම ලැබලාද ඔබගේ? ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. மறுபடியும் ஒரு ஞானஸ்நானம் கொடுப்போமா? ආයෙත් බෞතිස්මයක් ලබා දෙමුද? போன் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ෆෝන් අරගෙන வச்சு எல்லாம் ஞானஸ்நானம் கொடுப்போம். බෞතිස්මයක් දෙමු ෆෝන්. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. හalleluya. நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கணும். අපේ පාලනය තුල තියෙන්න ඕනේ. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென் ஹalleluya. හalleluya. ஆத்மா என்பது ආත්මය කියලා அந்த කියන්නේ சிந்தனைகள், நம்ம பாவிக்கிற காரியங்கள், உலகத்தின் காரியங்கள் அவ்வளவு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. සිතුවිලි ලෝකේ පාවිච්චි කරන දේවල් සියල්ලම අපිට එනවා. எனவே ஆத்மாவை நாம் போஷித்துக் கொள்ள வேண்டும் வேத අපි வார்த்தைகளில். ආත්මයට පෝෂණය ලබා දෙන්න ඕනේ දේව වචනය ஆமென் කරගෙන. சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். ஆத்மாவை அப்படியே நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விட අපි வேண்டும். ආත්මය කැප කරන්න ඕනේ දෙවියන් වහන්සේට. இப்பொழுது நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ආබ්‍රහම්ගේ ජීවිතය බලමු. என்ன நடக்கிறது? මොකද්ද සිද්ධ වෙන්නේ? ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது ආබ්‍රහම්ව දෙවියන් වහන්සේ කැඳවලා முழுமையாக அவருடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அவர் ஒப்பு கொடுக்கிறார். මුළුමනින්ම තමන්ගේ ජීවිතය කැප කරනවා දෙවියන් වහන්සේට. ஆண்டவருக்கென்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விடுகிறார். තමන්ව කැප කරනවා දෙවියන් වහන්සේට සම්පූර්ණයෙන්ම. ஆமென். வேதம் சொல்லுகிறது බයිබලයේ කියනවා உலகமும் அது நிச்சயம். ලෝකයේ ඒ තෘෂ්ණාව 1 யோவான் புத்தகம் 1 යෝහන් පොතේ 2ஆம் அதிகாரம் දෙවන පරිච්ඡේදයේ 15, 16, 17 வார்த்தைகள். 15 සිට 17. ஆபிரகாம் என்ற அந்த தகப்பனை கர்த்தர் கூப்பிடும் பொழுது ආබ්‍රහම් කියන පියාට දෙවියන් වහන්සේ කතා කරද්දී நம்மை போல அவரும் ஒரு கர்த்தருக்குள் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பித்தார். අප මෙන් ඔව් දෙවියන් වහන්සේ තුල අලුත් ජීවිතයක් පටන් ගත්තා. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நாமும் சாத்தானோடு பாவத்தோடு இந்த உலகத்திலே ஒரு பயணத்தை போய் கொண்டிருந்தோம். අපිත් මේ ලෝකයේ තුල යක්ෂයාත් එක්ක පාපයත් එක්ක ගමනක් ගිය මිනිස්සු. ஆனால் கர்த்தர் நம்மை தொட்டார். හැබැයි උන්වහන්සේ අපට ස්පර්ශ කළා. அவருடைய சத்தம் நமக்கு கேட்டது. උන්වහන්සේගේ හඬ අපට ඇසුණා. நம்மை சந்தித்தார். අපි උන්වහන්සේ අමු වුණා. அன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கை மாறினது. එදා පටන් අපගේ ජීවිත වෙනස් වුණා. இந்த இடத்துல நீங்க மிக அவதானமா இந்த செய்தியை கேளுங்க. මෙතන ගොඩක් අවධානයෙන් මේ පණිවිඩයට සවන් දෙන්න. ஆமென். ஆமென். இப்பொழுது இந்த வார்த்தைகளை வாசித்துக் கொள்ளுங்கள், அதோடு கலந்து கொள்வோம். මේ වචනේ කියවන්න. உலகத்திலும் ලෝකයාටවත් எப்படி இருக்குது? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 යෝහන් දෙවන පරිච්ඡේදය 15, 16, 17 வார்த்தை. 15 සිට 17. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆமென். ஆமென். வாசிங்கம்மா. ලෝකයටවත් ලෝකයේ තිබෙන දේවල් වලට ප්‍රේම නොකරලා යමෙක් ලෝකයට ප්‍රේම කරේ නම් පියාණන් වහන්සේ කෙරේ ප්‍රේමය ඔහු තුල නැත. මක් නිසාද ලෝකයේ තිබෙන සියල්ල එනම් මාංශයේ තෘෂ්ණාවත් ඇස්වල තෘෂ්ණාවත් ජීවිතයේ අහංකාරකමත් පියාණන් වහන්සේගෙන් නොව ලෝකයෙන් වේ. ලෝකයේ තෘෂ්ණාවත් පහව යන්නේය. නමුත් දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන්නා සදා කාලෙටම පවතින්නේය. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இன்னைக்கு ஆபிரகாமை குறித்து நாம் பேசுவதற்கு இதான் காரணம். ආබ්‍රහම් ගැන අපි කතා කරන්න හේතුව මේක තමයි. அவர் உலகத்தில் உள்ளவைகளை, உலகத்து காரியங்களை அவர் பார்க்கவில்லை. ඔව් ලෝකය ගැන ලෝකයේ තිබෙන දේවල් ගැන බැලුවේ නැහැ.
இப்போ அவருக்கு சொல்றாரு நீ கண் பார்க்கிற பூமியெல்லாம் உனக்கு. ඇස් වලින් දකින පළාත් සියල්ල නුඹට කියලා කියනවා. ஆமென் சொல்லுங்க ஹalleluya. ආමේන් හalleluya. இப்ப நமக்கு அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? අපිට එහෙම කිව්වොත් කොහොම තියෙයිද? கண்ணை நல்லா நீளமாக்கி அதாங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம். கண் கொஞ்சம் தானே தெரியுது, பெரிய கண் இன்னும் பெருசாக்கி அனுப்பி சரி எங்க பாப்போம் இல்லையா? ඇස් තව ලොකු කරලා ඇස් යවලාරි බලනවා. ஒரு ராஜா சொன்னாரா, நீ ஓடி வர்ற தூரம் எல்லாம், நீ நடந்து வர்ற அது ஓடி வர்ற தூரம் எல்லாம் உனக்கு தர்றேன் சொந்தமா அப்படின்னு. රජතුමෙක් කිව්වලු ඔයා දුවගෙන එන ඒ මුළු ප්‍රදේශයම ඔයාට අයිතියට දෙන්න කියලා. அப்ப அவர் நம்ம மாதிரி ஒருத்தர் අපි වගේ කෙනෙක් ஓடி இருக்கிறாரு. දුවලා තියෙනවා. ஒரு மாமர தோட்டத்தையும் ஓடி வந்தாராம். අඹ වත්තකුත් දුවලා ඇවිල්ලා හොඳයි කියලා. அப்ப பார்த்தாரா அதோட நிக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் ஓடும் அப்படின்ட்டு ඒකත් එක්ක නවතින්න නැතුව තව ටිකක් දුවලා. இன்னும் தேயிலை தோட்டத்தையும் ஓடி இருக்கிறார். ඊට පස්සේ තේ වත්තට දුවලා තියෙනවා. இன்னும் பத்தல, ඒත් මදි. இன்னும் அவர் ஓடி இருக்கிறார். තව දුවලා තියෙනවා. இன்னும் கொஞ்சம் ஓடுவோம் அப்படி. තව ටිකක් දුවමු කියලා. இவருக்கு இப்ப இடம் பிடிச்சாச்சு, இப்ப நிறைய இடம் பிடிச்சாச்சு. ගොඩක් அவருக்கு அந்த ஓடி அது வர்ற தூரம் எல்லாம் அவருக்கு தான். දැන් දුවලා එන මුළු ප්‍රදේශෙම උට. இப்ப போதுமா? ඇතිද? இல்ல பத்தாது. මදි. இன்னும் ஓடுறார். තවත් දුවනවා. இன்னும் ஓடுறார். තව දුවනවා. ஓடி 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 දුවලා அந்தி ஆகிட்டு අවස් වුණා. கடைசியா ஓடி வர்றார். வந்து முடிச்சாதான் அந்த இடம்லாம் ஓடின இடம்லாம் අන්තිමට கிடைக்கும். දුවලා එන්න ඕනේ. ආවොත් තමයි அந்த ஓடின இடம்லாம் கிடைக்கும். ප්‍රදේශෙම අයිතියට ලැබෙන්නේ. ராஜா பாதத்துல வந்து රජතුමාගේ පාමුලට ඇවිල්ලා விழுந்து செத்து போயிட்டாரா. වැටිලා මැරුණලු. அப்ப ராஜா சொன்னாரா ஒரு 6 அடி உனக்கு போதும் அப்படின்னு. රජතුමා කිව්වලු අඩි 6ක් නම් දැන් ඇති කියලා. போதுமா பத்தாதா? ඇතිද මදිද? 6 அடி අඩි 6ක්. போதும் இல்ல? 6 அடிக்கு எத்தனை அடி சொல்லுங்க. අයට කීයක්ද? ஆயிட்ட 4 கூட வச்சுட்டா அது கூட வெட்டக்கூடாதுன்றாங்க. ஏன்னா இன்னொரு ஆளை இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா வெட்டுவாங்க. හරි ගානට වල කපන්න. எத்தனை மோகன் எத்தனை அடி? 6 அடிக்கு மோகன் තව කෙනෙක්වත් ඇද ගනි. 6 அடிக்கு சொல்லுங்கப்பா. 6 அடிக்கு 4 அடினா இப்படி வந்துரும். என்ன எத்தனை அடியம்மா? அந்த வந்தீங்களா? நாங்க வெட்டி இருக்கோம், பார்த்துருக்கிறோம். 6 அடிக்கு 3 அடி ஆழம். අයට 3යි. ජමුර කොච්චරද කපන්න ඕනේ වල? ஒரு ஆள் உயரத்துக்கு இல்லையா, அதான் இறங்கி பார்க்க சொல்லுவாங்க. ஒரு ஆளை வெட்டின ஆளை இறங்க சொல்லுவாங்க. අපෝ එක්කනවා බයින්ඩ් කියනවා. ஒரு 5 அடி 4 அடி 4 அடி අඩි 4ක් වගේ. கண்ட்ராக்ட் வந்தா தாங்க நானும் மோகனும் சேர்ந்து ஆளம் செஞ்சிடுறோம் வேலையை. ஆமென் சொல்லுங்க ஹalleluya. அவ்வளவுதான். එච්චරයි. அது இல்லையா? இப்ப ஐஸ் வந்தீங்களா? கொரோனான்னு சொல்லி எரிச்சிடுறாங்க. කොරෝනා කියලා පුච්චලා දානවා. புகை மட்டும் தான் போகுது இல்லையா? அப்ப අලු විතරයි ඉතුරු වෙන්නේ. என்ன நடக்குது? இப்ப ஆபிரகாமுக்கு அப்படி சொன்ன உடனே ආබ්‍රහම්ට එමෙ කිව්වට පස්සේ ஆபிரகாம் பார்த்து இரவு பகல் எல்லாம் பாக்குறாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ பாக்குற இடம், நீ நடக்கிற இடம் எல்லாம் உனக்கு சொந்தம்னு சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு தூக்கமே இல்லையா? ආබ්‍රහම්ට දැන් නිින්දක්ම නෑලු. දැන් ஏன் சொல்லுங்க. බලන ප්‍රදේශ ඔක්කොම எல்லாம் ஆண்டவர் எல்லாம் தாரேன்னு சொல்லிட்டாருன்னு இப்ப சாராள் பிடிச்சு கிண்டுறாங்க. දැන් දෙවියන් நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு என்னது, நீ பாக்குற இடம் போற இடம் நடக்கிற இடம் எல்லாம் உனக்கு சொந்தம்னு சொல்லிட்டாரு. நீங்க எப்படி இருந்தா சரியா வருமா? එතකොට සාරයි නිකන් ඉන්නේ මොකද්ද නිදාගෙන ඉන්නේ. දෙවියන් වාසේ බලන දකින්න තැන් දෙන්නම් කියලා කිව්වනේ කියලා කියනවලු. ஆனா ஆபிரகாம் எப்படி இருந்தாரா? හැබැයි ආබ්‍රහම් කොයි විදිහටද සිටියේ? வாசிங்கம்மா எபிரேயர் 11 11යි 8ல இருந்து வாசிங்க. 8 ඉඳලා කියවන්න. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரிக்க போகின்ற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த பணக்காரனாக பரதேசினா பாருங்க, பெரிய நாடே கொடுத்துட்டாரு, அங்க போயிட்டு பரதேசி மாதிரி வாழ்றாரு. இப்ப நம்மளா இருந்து ஆபிரகாம கண்டு என்ன சொல்லுவோம் காதுல? ලොකු දේශයක් දීලා ඔව් විදේශිකයෙක් ඇටියට තමයි ඔව් සිංහලத்துல வாசிங்கம்மா அந்த தொண்டு வரைக்கும். ඇදහිල්ලෙන් ආබ්‍රහම් කඩවන ලැබූ කල තමාට උරුමයක් පිණිස පසුව ලැබෙන්නට තිබුණු ස්ථානයකට පිටත්ව යන හැටියට කීකරුවී තමා කොතනට යනවාදයි නොදැන පිටත්ව ගියේය. ඇදහිල්ලෙන් ඔහු අන් දේශයක
දේශයක මෙන් පොරොන්දුවේ දේශයේ පොරොන්දු වී එම පොරොන්දුවට උරුමකාරයන් වූ ඊසාක් සහ යාකෝබ් සමග கூடாரම්වල වාසය කළේය. நாங்களா இருந்தா ஆபிரகாமுக்கு என்ன சொல்லுவோம்? கூடாரம் போட்டுக்கிட்டு வாழ்ந்தாரா? ඔව් කූඩාරමකලු ඉටියේ. நீங்க என்ன சொல்லுவீங்க? ඔබ මොනවද කියන්නේ? பிரேம் என்ன சொல்லுவீங்க? அனுபவ கிட்ட சொல்றீங்க, என்ன சொல்லுவீங்க? මොනවද කියන්නේ ඔබ? ஒரு டூரிஸ்ட் மாதிரி வளர்ந்தாரா? විදේශිකයෙක් වගේ හිටියේ. பரதேசின்னு சொல்லியிருக்கு. நம்ம பரதேசின்னு சொல்ற வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். දෙමළෙන් ඔය කියන වචනේ පොඩ්ඩක් වෙනස්. பரதேசி மாதிரி இருக்கிறான் அப்படின்ட்டு. உண்மைதான். பரதேசினா அதுல அர்த்தம் என்னன்னா, තේරුම තමයි විදේශික. இந்த சொந்தத்துக்கு, இந்த தேசத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, வேற ஒரு தேசத்துக்கு சொந்தக்காரன். විදේශිකයෙක් ඔහුට මේ දේශය අයිති නැහැ කියන එකයි තේරුම. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. அவருக்கு அப்ப என்ன செய்தாரா? அவர் எந்த நேரம் என்ன எப்படி வாழ்ந்திருக்கிறாரு? கூடாரம் போட்டு அவருக்கு சொந்தமான, அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட அந்த தேசத்திலே அவர் என்ன செய்கிறார்? ஒரு கூடாரம் தானா මේ පොරොන්දු වූ දේශයේ ජීවත් වී සිටින ආකාරය அவர் ஒரு அந்நியரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம். අන් දේශයේ පුද්ගලයෙක් හැටියට තමයි ජීවත් වෙන්නේ. வாசிங்கம்மா. ஏன் அப்படி வாழ்ந்தார்? சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆண்டவரே கட்டின நகரத்திற்கு. ஏனெனில் ஆபிரகாம் இறைவனே வடிவமைத்து அவராலேயே கட்டப்பட்ட அஸ்திவாரமுள்ள நகரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான். தாவீது பதயம். මක්නිසාද අත්තිවාරම් ඇත්තා වූ දෙවියන් වහන්සේ විසින් යෝජනා කර සෑදුවා වූ නුවර ගැන ඔහු බලා සිටියේය. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ඔහුගේ බලාපොරොත්තුව பரலோகத்திலே நான் வாழ வேண்டும். ස්වර්ගයේ මම ජීවත් වෙන්න நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். සදාකාල ජීවනය ලබා ගන්න ඕනේ. ஆமென். பவுல் சொல்லுகிறார், පවුල් කියනවා நான் எப்படியாவது ட்ரை பண்ணுகிறேன், මම කොහොම හෝ උත්සාහ දරනවා உயிர்த்தெழுந்தவர்களுடைய வரிசையில நானும் ஒருவராய் நின்று நானும் உயிர்த்தெழப்பட வேண்டும். නැවත නැගිටින අයගේ ඒ පේලියේ මමත් නැවත නැගිට මමත් එතන ඉන්න ඕනේ කියලා. நான் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும், சதாகால ஜீவனை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். සදාකාල ජීවනය මම ලබා ගන්න ඕනේ කියලා කියනවා. ஆமென். அது இழந்து போக கூடாது. ඒක මට අයිමි වෙන්න හොඳ නෑ. எனவேதான் தேவன் நம்ம என்ன செய்கிறார்? ஒரு ஆவிக்குரியவர்களாக அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய மகிமைக்கு வாழும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். අපි ආත්මික මිනිස්සු ඇටියට උන්වහන්සේගේ කැමැත්ත උදෙසා උන්වහන්සේගේ මහිමේ වෙනුවෙන් ජීවත් වීමට කැඳවලා තිබෙනවා. நேற்றைய தினத்திலே ஒரு வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்தோம். දවසේ වචනයක් මෙනෙහි කරගෙන හිටියා. ரோமர் புத்தகத்திலே රෝම පොතේ 1ஆம் அதிகாரத்திலே පළමු පරිච්ඡේදයේ 21வது வார்த்தை. 21 වන පදය. இந்த உலகிலே படைக்கப்பட்ட எல்லா மனுஷர்களுக்கும் கடவுள் பொதுவான ஒரு வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். මේ ලෝකයේ ඉපදුණු හැම පුද්ගලයෙකුටම පොදු එළිදරාවක් දෙවියන් වහන්සේ ஆமென். දෙනවා. ආමෙන්. சிறப்பான வெளிப்பாடு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. විශේෂිත වූ එළිදරාව තමයි ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. இப்பொழுது நமக்கு எழுதப்பட்ட அவருடைய வார்த்தை. දැන් අපට ලියා දී තිබෙන උන්වහන්සේගේ වචනය. ஆமென். வார்த்தை அவர் என்பதை நாம் அறிவோம். වචනය තමයි වාක්‍යානුව තමයි උන්වහන්සේ. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இது சிறப்பான வெளிப்பாடு. මේක විශේෂිත වූ එළිදරාව. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவரை நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கண்டிருக்கிறோம். අපිට දෙවියන් වහන්සේ අපි දැක තිබෙනවා උන්වහන්සේගේ වචනය කරුණු කොටගෙන. எனவே நமக்கு இந்த சிறப்பான வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது. අපිට මේ විශිෂ්ට එළිදරාව ලැබිලා තියෙනවා. ஆனால் இந்த பொதுவான வெளிப்பாடை நாம் ஒரு நாள் பெற்றிருந்தோம். அதனால் தான் நாம் என்ன செய்தோம்? சூரியனை கூட கடவுள் என்று நினைத்தோம். අපිට මේ පොදු එළිදරාව ලැබිලා තියෙනවා කාලක ඉඳලාම අපි ඒ නිසායි ඉරුටත් අපි දෙයියෝ කියලා වැඳලා තියෙන්නේ. வாசிங்க. කියවන්න 21வது வார்த்தை. 21 වන පදය. அவர்கள் தேவனை அறிந்திருந்தோம் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். சிந்தனைகளிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. வாசிங்க சிங்களத்துல. මක්නිසාද ඔහු
දෙවියන් වහන්සේ අයිතකල ம் උන්වහන්සේට දෙවියන් වහන්සේ මේ ගෞරවයවත් ம் ස්තුතියවත් නොකොට ம் තමන්ගේ විතර්ක වලින් ம் නිරර්ථක බවට පැමිණිනෝය. ம். அவர்கள் என்ன செய்கிறாங்க? சிந்தனையிலே பயனற்றவர்களாகி ඔවුන් තමන්ගේ සිතුවිල්ලෙන් ප්‍රයෝජනයක් නොවී அல்லது உணர்வற்றவர்களாக இருந்து නැත්නම් ඇඟීමක් නොලබා அவங்களுடைய இருதயம் இருள் அடைகிறது. ඔවුන්ගේ හදවත් අඳුරු වෙනවා. உணர்வு இல்லாதவங்களா போகும் பொழுது ඇඟීමක් නැති වෙද්දී අපිට அவங்களுடைய இருதயம் இருள் அடைகிறது. හදවත් අඳුරු වෙනවා. இப்ப நானும் நீங்களும் கவனமா இருக்கணும். ඔබත් මමත් ප්‍රවේශම් වෙන්න. இப்பொழுது கர்த்தர் நம்மை சந்தித்து දෙවියන් වහන්සේ අපිව අමු වෙලා நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பித்திருக்கிறார். අපගේ ආත්මය ප්‍රාණවත් කරලා තිබෙනවා. ஆமென் சொல்லுங்க ஹalleluya. ஆமென், ஹalleluya. உலகத்தோடு ஒட்டி கிடந்தோம். අපි ලෝකයේත් එක්ක ඇලවිලා හිටියේ. உலகத்திலே செத்து கிடந்தோம். ලෝකයට මැරිලා හිටියේ. ஏனென்றால் நம்ம வெட்டுனா என்ன ஜாதின்னு தெரியும். අපිට කපපු ගමන් පේනවා මොනවද ජාතිය කියලා. நாங்க என்ன பரம்பரை கொஞ்சம் வெட்டி பாருங்க. කපලා බලන්න මොකද පරම්පරාව அப்படி කියලා. சொல்லிட்டு இருந்தோம். එහෙම තමයි කියාගෙන හිටියේ. நான் எந்த பகுதி தெரியுமா நான் வாழ்ந்தது? මම ජීවත් වෙච්ච ප්‍රදේශය දන්නවද? அப்படியே ஊறிட்டோம். එහෙම අපි ගිලිලා හිටියේ. அதான் ஒரு ஒருத்தர் சொல்றாரு, பாஸ்டர் நீங்க என்ன ஜாதின்னு கேட்டாரு. කෙනෙක් යවල පාස්ටර් මොකද ජාතිය? அப்ப அம்மா இங்க வாங்க ரகசியமா நீங்க கேட்கறதுனால එතකොට අම්මා මේක ළඟට එන්න. කාටවත් කියන්න එපා. නාන් ජාතිය. පිරිමි ජාතිය. ஹalleluya. அப்ப இத கண்டுபிடிக்க ஆண் ஜாதியா பெண் ஜாதியான்னு ரெண்டே தான் இருக்கு இல்லைங்களா? ජාති දෙක. மனித ஜாதி. ஆமென் சொல்லுங்க ஹalleluya. ස්ත්‍රී. இத கண்டுபிடிக்காம அந்த அம்மாவுக்கு வந்த பாஸ்டர் யாரு? அவங்க என்ன ஜாதி? මේ හොයා ගන්න බැරුවයි අම්මට ලොකු අමාරුවක්. මොකද්ද මේ පාස්ටර්ගේ ජාතිය? ஆமென். நான் பல்லு விளக்காம டீ குடிக்கிற ஜாதி. මම දත් මදින් නැතුව තේ බොන ජාතිය. அப்படி வேணா நீங்க போட்டுக்கொள்ளுங்க. ඕන නියම දාගන්න. ஹalleluya. ஆமென். நல்லது அது. வெண்ண தேடி பாருங்க. ඒක හොඳයි. ஆமென். தேடி பாருங்க வெண்ண. யாராவது விஞ்ஞானிகள் எப்படி குடிக்கணும் அப்படின்னு. කොහොමද තේ බොන්නේ? பல்லு விளக்கிட்டு குடிக்கணுமா? பல்லு தண்ணி ஊத்தி வாய் கொப்பளிச்சுட்டு குடிக்கணுமா டீ? දත් මදින් නැතුවද කොහොමද තේ බොන්න ඕනේ? சரி. உங்கள் தேடுதலுக்கு. ඒ ඔයගොල්ලෝ හොයා ගන්න. ஆமென் சொல்லுங்க ஹalleluya. ஆமென். அப்படி ஏதாவது ஒண்ணு போடுங்க. එහෙම මොනවද? குளிக்காத ஜாதி. නාන්න නැති ජාතිය. அந்த மாதிரி ஏதாவது. ஆமென் சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya சொல்லுங்க. சிலருக்கு இது இந்த புதுசா வந்திருக்க பாஸ்டர் என்னன்னு கண்டுபிடிக்கிறவனுக்கு வீங்கி சீ என்னன்னு தெரியாத வரைக்கும் அவங்க முட்டியெல்லாம் போட்டு பிச்சுக்கிறது இருக்குது. කාපු පාස්ටර් මොන ජාතියද කොහොමද හොයා ගන්නකම් ඉදිමිලා පැලෙන්න වගේ ඔළුව. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். කවුද එයා? ஆமென். என் மனைவியை நான் பெண் ஜாதியா எடுத்துக்கொண்டேன். එතකොට භාර්යාව බාරගත්තේ ස්ත්‍රී ජාතිය. எனக்கு அவங்க என்ன ஜாதின்னு எனக்கு தேவையில்லை. මොන ජාතියද அவங்க කියන பெண் එක ඕනේ. பெண் அதனால பெண் ஜாதி. காண்டாவா, ஆமென். நான் ஆண் அதனால ஆண் ஜாதி. ஹalleluya சொல்லுங்க ஹalleluya. இப்ப நம்ம பாருங்க அதுக்குள்ள ஒட்டி கிடக்குறோம். අපි ඒ වලට ඇලවිලා ඉන්නේ. நான் யாருன்னு தெரியுமா? දන්නවද මම කවුද කියලා? அதான் ஒருத்தர் சொல்றாரு 2-3 முறை வயிற்றால போனா எந்திரிக்க முடியாதோ அப்படின்னு. තුන් පාර බඩ ගියොත් ඉවරයි. தடவி தான் எழுப்பி நிக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு பதிலா சமாரு நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? ඊට පස්සේ මං அந்த කවුද மாதிரி, දන්නවද? நான் யாருன்னு தெரியுமா? මං කවුද දන්නවද? அப்ப கிட்டத்துல போயிட்டு சொல்லணும் ஒரு 5 முறை வயிற்றால போனுச்சுன்னா ළඟට ගිහලා කියන්න පස් පාරක් බඩ ගියා නේ ඉවරයි. நிக்கவே முடியாத ஒரு ஆள் தாயா நீங்க. පිට ගන්නත් බැරි වෙයි මිනිස්සු. ஆமென் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ඔව්ද? ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஹalleluya. யாராவது முதுக பாத்துக்கிறவங்க இருக்கீங்களா? කවුරු හරි පිට බලලා තියෙනවද? நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டா நீங்க கேளுங்க உங்களோட முதுகு நீங்க பாத்துக்கிறீங்களா அப்படின்னு. මං කවුද කියලා ඇහුවොත් ඔයා ආණ්ඩේ යාගෙන් ඔයාගේ පිට බලලා තියෙනවද කියලා අහන්න. யாராவது பார்த்தவங்க இருக்கீங்களா? கவுரு அப்படி உயர்ந்த ஜாதி அப்படி மேல் அப்படி யாராவது முதுகெல்லாம் பார்க்க முடியாது. පිටත් ඇරිලා බලන්න පුළුවන් නම් කවුද? ඒ පුළුවන්. என்ன நடக்கிறது? ஆத்மாவிலே அங்கே சத்துரு நம்மளை பிடித்து நம்மளை ஒரு உலகத்துல வைத்து பாவத்திலே கட்டி நரகத்திற்கு கொண்டு போவதற்காக எல்லா குப்பைகளையும் நம்மிலே போட்டிருக்கிறான். යක්ෂයා මොකද්ද කරන්නේ? අපේ ආත්මයට හැම කුණු ගොඩක්ම රොඩක්ම දාලා අපිව අසුද්ධ කරලා අපි ගැටගාලා නිරේට ගෙන යන්න බලාගෙන ඉන්නවා. பூமி தான் நமக்கு சொந்தம். පොළව තමයි අපේ අයිතිය.
அப்படி சொல்லி அந்த மாதிரி அப்பிக்கொண்டு பிடித்து கொண்டு இருந்தோம். එහෙම අපි අල්ලගෙන නේද පොර බදාගෙන හිටියේ. ஆமென். ஆண்டவர் எப்ப நம்மளை தொட்டாரோ උන්වහන්සේ අපිව ස්පර්ශ කළේ அன்னையில இருந்து ஆபிரகாம் போல புறப்பட்டு விட்டோம். ආබ්‍රහාමෙන් අපි පිටත් ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. බෞතිස්ම ගද්දී රෝමායට එනවා. என்ன சொல்லுகிறது? මොකද කියා තිබෙන්නේ? 6ஆம் அதிகாரம் රෝම 6 වන පරිච්ඡේදයේ 8வது வசனம். 8 වෙනි පදය. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறேன். ஆமென். இப்ப நம்ம என்ன செய்கிறோம்? ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது சிங்களத்திலையும் வாசிக்கும். තවද මනෝන්ගෙන් නැගිටවනු ලැබුවා වූ විශ්වාසයේ තවත් නොමැන්න බවත් මරණය උන්වහන්සේ කෙරෙහි තවත් බලය නොපවත්වන බවත් දන්නා. ஆமென். கிறிஸ்துவோடு நாம் மரித்திருக்கிறோம். අපි ක්‍රිස්තුස් වහන්සේ සමග මැරිලා. இப்பொழுது கிறிஸ்துவோடு இப்பொழுது உயிர் දැන් தெழுந்திருக்கிறோம். ක්‍රිස්තුස් වහන්සේත් එක්කම අපි නැගිටලා ඉන්නවා. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். இப்பொழுது ஹalleluya. கிறிஸ்துவோடு நாம் வாழ்வதற்கு දැන් அழைக்கப்பட்டிருக்கிறோம். ක්‍රිස්තුස් වහන්සේ සමග ජීවත් වීමට කැඳවීම ලබා. இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். දැන් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ජීවත් වීමට කැඳවීම ලබා. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. මේක තමයි අපේ ජීවිතය. இது ஆண்டவரோடு கூட நாம் வாழ்கிற வாழ்க்கை. අපි දෙවියන් වහන්සේත් එක්ක ජීවත් වෙන ஆண்டவருடைய ජීවිතය. சித்தத்திற்காக நாம் வாழ்கிற අපි வாழ்க்கை. දේව කැමැත්ත වෙනුවෙන් ජීවත් වෙන இப்ப நான் உங்களிடத்தில் இன்னொரு கேள்வி තව கேட்கிறேன். ප්‍රශ්නයක් මම අහනවා. நீங்கள் யாருக்காக வாழ்கிறீர்கள்? කවුරු වෙනුවෙන්ද ඔබ ජීවත් அல்லது වෙන්නේ? எதற்காக வாழ்கிறீர்கள்? මොනවා වෙනුවෙන්ද ජීවත් වෙන්නේ? நான் கேட்டா என் மனைவிக்காக வாழ்கிறேன். என்ன செய்ய? භාර්යාව වෙනුවෙන් ජීවත් වෙනවා. பிள்ளைகள் பெத்து போட்டேனே அந்த பிள்ளைகளுக்காக நான் வாழ்கிறேன். ළමයි පැටව දාපු නිසා ඒවා වෙනුවෙන් ජීවත් වෙනවා. என் சொத்துக்காக வாழ்கிறேன். මගේ ஆமென். ஹalleluya. பவுல் என்ன சொல்றார்? පවුල් මොකක්ද කියන්නේ? நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன். ஆண்டவர் எனக்குள் வாழ்கிறார். ජීවත් වෙනවා. උන්වහන්සේ මා තුළ ඉන්නවා. ஆமென். எதற்காக இப்பொழுது நான் வாழ்கிறேன்? ඇයි දැන් මම ජීවත් වෙන්නේ? சுவிசேஷத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இப்ப நம்முடைய வாழ்க்கை அடிப்படையும் අපේ ජීවිතයේ நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன். මම උන්වහන්සේ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக வாழ்கிறேன். දේව රාජ්‍ය වෙනුවෙන් මම ජීවත් இதுதான் ரகசியம். මේක තමයි රහස. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சண்டை போட வேண்டாம் வாழ்க்கையில. රණ්ඩු වෙන්න එපා ජීවිතේ. போராடாதீங்க வாழ்க்கையில. පොරබදින්න එපා ජීවිතයත් එක්ක. ஆண்டவரே என்று சொல்லி சண்டை போட்டு கொண்டிருக்காதீங்க. ස්වාමිනේ කියලා දබර කරන්න එපා. ஆபிரகாம் மாதிரி பயண வச்சிருங்க. ආබ්‍රහාමෙන් පිටත් වෙන්න. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சாராள் மாதிரி ஒருவர் உங்களோட வரலாம். සාරායිමෙන් එක්කෙනෙක් එන්න පුළුවන්. லோத் மாதிரி உங்களோட சொல்லாமே ஒருத்தர் வரலாம். ලෝත් මේ නොකියාම කෙනෙකුත් එන්න පුළුවන්. கொஞ்சம் பிரச்சனை தான். ප්‍රශ්න තමයි. ஆனாலும் நீங்க ஆண்டவருக்காகவே விடுங்க. හැබැයි දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ඉඩ අරින්න. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆமென், ஹalleluya. இப்ப சில நேரம் சாராள் இருக்கிறீங்க. ஆபிரகாம் மோசமான ஆபிரகாம் மாதிரி மாட்டி இருக்கிறீங்க. ஆபிரகாம் மாதிரி தான் சாராள் நீங்க போயிட்டு இருக்கீங்க. දැන් ආබ්‍රහාම් වගේ තමයි සාරායි යන්න වෙලා உங்க තියෙන්නේ. ஆபிரகாம் சாராள் மாதிரி இருக்கிறாரு. ඒ කියන්නේ කන පිට. ඒ කියන්නේ ආබ්‍රහාම් වගේ සාරායි ඉන්නවා, සාරායි වගේ ආබ්‍රහාම් ඉන්නවා. என்ன ஆயிசு நீங்க ஆண்டவர் ஆண்டவர்னே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. මොකද ඔයා මේ දෙයිය ගන්නේ? ஆண்டவர் 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 போசிப்பார், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார், ஆண்டவர் நம்மளோட இருக்கார், ஆண்டவருக்காக வாழும், இப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி இருக்கலாம். ස්වාමීන් බලාගන්නේ පෝෂණය කරයි සියල්ල දෙයි කියලා ඔයා මොකද්ද ඕම කියාගෙන ඉන්නේ? மாம்சமான ஐடியா கொண்டு வரலாம் මානසික ඇඟීම් එන්න පුළුවන්. இல்லைங்களா? நம்மளோட இணைஞ்சு இருக்கிறவங்க. අපිත් එක්ක සම්බන්ධ වෙලා ඉන්න මිනිස්සු. லோத்து வந்ததுனால ஒரே ஆபிரகாமுக்கு ஒரே பிரச்சனை. ලෝත් සමග ආපු නිසා මේ ஆனா வேதத்துல பாக்குறோம் ஆபிரகாம் நீ வான்னு ஆபிரகாம் கூப்பிட கூட இல்ல. ආබ්‍රහාම් අඬගෙව්වෙත් නෑ ඉන්න කියලා. சில நேரம் உங்களோட அப்படி வந்து சும்மா ஒட்டிக்குவாங்க. ඔබත් එක්ක ඇවිල්ලා ඇලෙවි ඒ ரொம்ப වගේ. கவனமா இருங்க. පරිස්සම් වෙන්න. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. හalleluya. சில சிரிக்கிறீங்க. லோத்து எல்லாம் ஒட்டி இருக்கு உங்களோட. සමහර කට්ටිය ඉනා වෙලා ලෝත්ලා ඇලවිලාද இல்ல කොහෙද? நல்ல மனுஷன் தான் அவரு. ලෝත් හොඳ මනුස්සයෙක්. ஆனா உங்களோட ஒட்டி எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு தொல்லை, கொஞ்சம் பிரச்சனை. ආබ්‍රහාම්ට ඒකේ ප්‍රශ්නයක් තමයි ඇති වුණේ. ஆமென். சாராள் பாருங்க இன்னொரு விதமானவங்க. සාරා තව ආකාරයක ඉන්නවා. சில நேரம் தாங்க முடியாம விசுவாச பயணத்துல இடையில நின்னு வேற ஐடியா கொடுக்குறாங்க. දරා ගන්න බැරි නිසා ඇදහිල්ල ගමන යද්දී නතර වෙලා වෙන අදහසක් දෙනවා ආබ්‍රහාම්ට. ஆனா ஆபிரகாமுடைய பார்வை ஆண்டவரை நோக்கி இருக்கிறது. හැබැයි ආබ්‍රහාම්ගේ බැල්ම නිතරම දෙවියන් ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து. දේව රාජ්‍ය ගැන තමයි ඌ බැලුවේ. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். ස්වාමීන් වහන්සේවම තමයි ඌ இப்ப බලන්නේ. ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்காக நித்திய ஜீவன் எனக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நான் இழந்து விடக் கூடாது என்பதற்காக தன்னை அர்ப்பணித்தவர். ඌ උන්වහන්සේ වෙනුවෙන් සදාකාල ජීවනය මම ලබා ගන්න ඕනේ කියලා
තමන්ව කැප කරලා සිටිය ආබ්‍රහම්. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும். ලෝකයා ඒ තෘෂ්ණාව විනාශයට පත් වී යයි. ஆமென். சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆமென். அப்ப கிட்டத்தட்ட நான் சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தேன். දේවගතිවරයා සිස්ටර් කිව්වලු ළඟදී. அப்ப நம்ம சொல்றோம் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சுக்கொள்றோம் வாழ்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரூபத்துல நம்மள குறிச்சு நினைக்கிறோம். අපි ඉන්නවා කියලා අපි ගැනම හිතා ගන්නවා අපි ජීවත් වෙනවා කියලා. ஆனா நம்முடைய சரீரத்தை எங்க போடுவாங்க கடைசியா? හැබැයි අන්තිමට අපගේ ශරීරය දාන්නේ කොහෙටද? மண்ணுக்குள்ள. மண்ணை தான் நம்ம என்ன சொல்லுவோம் கடைசி இடமா இந்த ரொம்ப கீழ் மட்டத்துல சொல்லுவோம். අපි පස් තමයි අන්තිම නේද කියන්නේ. அப்படிதானே? மண்ணு அப்படி சொல்லுவோமா? අපි පස් වල අම්මෝ පොස්. அப்படி சொல்லுவோமா? பொண்ணை தான் அப்படி சொல்லுவோம். අපි රත්තරන් වලට තමයි එහෙම කියන්නේ. அப்ப நாங்க மரித்த பிறகு தங்கத்துக்குள்ள போடுவாங்க. මරුණාට පස්සේ අපි රත්තරන් වලටද දාන්නේ. சொல்லுங்க பாப்பா யாராவது. කවුරු හරි කියන්න බලමු. இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு තියෙන ඒවත් ගලවලා ஏன்னா இடி இடிச்சா வந்துரும் தானே உள்ளுக்கு, அதனாலதான் அந்த தங்கெல்லாம் கழட்டிடுறது இரும்பெல்லாம். ඒ නිසා රත්තරන් ගලවන්නේ ඔය ඉගුරුම් ගාදිනේ දෙව වදී කියලා ගලවලා දානවා. யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே இன்னும் கொஞ்ச காலத்துல මෙතන ඉන්න අපි ඔක්කොම තව ටික කාලයකින් அது சொல்ல முடியல. කියන්න බැරි அந்த லிஸ்ட் ஒரு ரகசிய லிஸ்ட் ஒன்று இருக்கு ඒක රාසිගත ලයිස්ට් இல்லையா? அது ஆண்டவர் சொல்லும் பொழுது நாங்க என்ன செய்யறோம், நம்ம ஆவி ஆத்மா ஆண்டவர்கிட்ட போயிடும், சரீரம் மண்ணுக்கு போயிடும். ඉතින් උන්වහන්සේ අඬගාදී අපගේ ආත්මය ප්‍රාණ උන්වහන්සේ වෙතට යයි අපගේ ශරීරය පසට යයි. ஆமென் சொல்லுங்க ஹalleluya. ஆமென், ஹalleluya. நாங்க எவ்வளவுதான் நம்மளை குறித்து மேன்மை பாராட்டினாலும் අපි ගැන කොච්චර උඩඟු වුණා நம்முடைய சரீரம் மண்ணுக்கு சொந்தமானது. අපගේ ශරීරය ஏனென்றால் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டபடி. ඒත්ව පස් වලින් ஆமென் சொல்லுங்க ஹalleluya. ஆமென், இப்பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா நமக்குள் இருக்கிறது. දැන් අපේ ආත්මේ ප්‍රාණය අප තුල තියෙනවා. ஆண்டவர் அந்த ஆத்மாவை நமக்குள் வைத்திருக்கப்படியா நமக்கு ஒரு பேர், இப்பொழுது நமக்கு ஒரு 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 வாழ்க்கை வாழ்ந்து දැන් கொண்டிருக்கிறோம். මේ ආත්මය අප තුල තියෙන නිසා අපිට නමක් තියෙනවා. ஆபிரகாமுக்கு இது இருந்தது. ආබ්‍රහම්ට ඒක තිබුණා. எனவே ஆபிரகாமுக்கு ஆண்டவரை குறித்ததான அறிவு இருந்தபடினாலே ආබ්‍රහම්ට දෙවියන් වහන්සේ ගැන නුවණ දැනුම තිබුණ නිසා அவர் என்ன செய்தார், எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட நடக்க විතර ஆரம்பித்தவராய் දෙවියන් இருந்தார். වහන්සේ දෙක තමයි උගමන් කරේ. ஆமென் சொல்லுங்க ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யோசித்து பாருங்க, நீங்க எதற்காக வாழ்றீங்க? ඔබ හිතලා බලන්න ඔබ ජීවත් වෙන්නේ ඇයි? நீங்க யாருக்காக வாழ்றீங்க? කාව වෙනුවෙන්ද ජීවත් எது වෙන්නේ? உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறது? මොකද්ද ඔබ ජීවිතේ ගෙන යන්නේ? பசி வர்றதுனால மனிதன் உழைக்கிறான்னு வேதம் சொல்லுது. බඩගින්න නිසා තමයි මිනිස්සු අම්බ කරන්න කියලා ஆனா බයිබලයේ. உலகத்துல இன்னைக்கு சிலர் என்ன செய்றாங்க, வயிறு இருக்கிறதுனாலதான் வாழ்றோம்னு நினைச்சுக்கிறாங்க. ලෝකයේ මිනිස්සු ඉතාලගෙන ඉන්නේ බඩ තියෙන නිසා අපි ජීවත් அப்ப වෙනවා. வேதம் சொல்லுது வயிறு தான் அவங்களுடைய தெய்வம். ඒක වචනේ කියන ඒගොල්ලන්ගේ දෙයියෝ ඇවිල්ලා ඒගොල්ලන්ගේ බඩ. ஆபிரகாமுடைய வாழ்வு எப்படி? ආබ්‍රහම්ගේ ජීවිතය කොහමද? அவர் உணர்வுள்ள ஒரு மனிதனாக இருந்தார். ඇඟීමක් ඇති පුද්ගලයෙක් ඇටියට සිටියා. இருதயம் வெளிச்சம் அடைந்தது. ඔහුගේ හදවත ආලෝකමත් වුණා. நானும் நீங்களும் உணர்வு இல்லாதவங்களா போயிட்டா ඔබට මට ඇඟීමක් නැති වුවොත් நம்முடைய இருதயம் இருள் அடைஞ்சிடும். අපගේ හදවත් අඳුරු වෙයි. வேதம் சொல்லுகிறது. බයිබලයේ කියනවා அதுக்கு அடுத்து விக்கிரகத்தை கும்பிடுவோம். ඊට පස්සේ අපි රූප නමස්කාර ஒரு நாள் அப்படிதான் இருந்தோம். දවසක අපි එහෙම තමයි உணர்வு இல்லாதவங்களா இருந்தோம். ඇඟීම් නැතුව හිටියා. இருதயம் இருள் அடைஞ்சிருச்சு. හදවත් අඳුරු වෙලා அதனால நம்ம என்ன செய்தோம், விக்கிரகங்களை கும்பிட்டு ඒ கொண்டோம். නිසා අපි රූප වලට තමයි වැඳගෙන හිටියේ. இப்பொழுதும் දැනුත් நம்முடைய உணர்வு இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து விட்டார். ඇඟීමක් නැති කිතුණු ජීවිතයක් අපි தேவனுடைய ජීවත් சத்தத்தை கேட்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து දේව விட்டார். හඬ ඇසෙන්නේ නැති ජීවිතයක් අපි ஆண்டவர் என்ன ජීවත් වෙනවා. உணர்த்துகிறார் என்கிற காரியத்திலே நாம் வாழாவிட்டால், දෙවියන් වහන්සේ අඟවන්නේ මොකක්ද කියන දේ නොතේරිය අපි ජීවත් உணர்வற்றவர்களா වෙනවා. நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது ඇඟීමෙන් තොරව අපි ජීවත් இருதயம் වෙනවා. இருள் அடையும். හදවත් හඳුරු වෙයි. அதற்கு பின்பதாக நாம் என்ன செய்வோம், ඊට පස්සේ අපි මොකද්ද කරන්නේ? சர்ச்சை கும்பிடுவோம், පල්ලියට වඳිනවා, பாஸ்டரை கும்பிடுவோம், පාස්ටර්ට වඳිනවා, சில ஏதாவது ஒரு பிரசங்கியாரை கும்பிடுவோம், නැත්නම් යම්කිසි அல்லது දේශකයෙක්ට ஒரு වඳිනවා. கிறிஸ்தவன்கிறதான வாழ்க்கையை நம்ம ஒரு விக்கிரகமா නැත්නම් வச்சுக்கலாம். කිතුණු ජීවිතේම අපි රූප නමස්කාරයක් ඇටියට තියාගන්නවා. அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை நாம் என்ன செய்வோம், நம்மள அறியாமலே அது விக்கிரகமாக நமக்கு மாறிவிடும். අපි නොදැනුවත්වම යම් දෙයක් අපේ ජීවිතයට රූපයක් ඇටියට තියාගන්නවා වඳින්න. கிறிஸ்தவ வாழ்க்கை தான். ක්‍රිස්තියානි ஆனா ජීවිතය உணர்வு තමයි. இல்லாம போகும் பொழுது හැබැයි ඇඟීමක් නැති වෙද්දී இருதயம் இருள் அடைஞ்சு අදවත් හඳුරු වෙලා இப்பொழுது விக்கிரகத்தை வணங்குறவர்களாய் දැන් மாறி රූප වලට නමස්කාර කරන මිනිස්සු ඇටියට அதுக்கு නැවත அடுத்தது පරිවර්තනය என்னது? වෙනවා. ඊට පස්සේ මොකද්ද? தகாத பாலுறவுகள். ඊට පස්සේ වැරදි අන්‍ය සම්බන්ධතාවයන්. ரோமர் 1ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். රෝම
පළමු පරිච්ඡේදය அதான் சொல்றேன். உணர்வு இல்லாதவங்களா போகும் பொழுது, ඇඟීමක් නැති වෙද්දී අපිට மனிதர்கள் உணர்வற்றவர்களாய் போகும் பொழுது, මිනිසුන්ට ඇඟීම් මැරෙද්දී இறைவனாக கண்டும் அவங்களுக்கு அதை அந்த கடவுளை மகிமைப்படுத்துங்கிற ஐடியா இல்லாம போகும் பொழுது, දෙවියන් වහන්සේ ඇටියට දකින්න නැතුව ඒ මහිමය උන්ට නොතේරී යන ඒ අවස්ථාවේ இருதயம் இருள் அடைகிறது. ඔවුන්ගේ හදවත් ஏன்னா உணர்வு இல்லை அவங்களுக்கு. இப்ப உணர்வு இல்லை. ඇඟීම් නැහැ දැන්. இப்பொழுது அவங்களுடைய இருதயம் இருள் அடைகிறது. දැන් අදවත් අඳුරු වෙලා. அதனால என்ன நடக்கிறது? ඒ නිසා මොකද්ද වෙන්නේ? அவர்கள் விக்கிரக வழிபாட்டுக்கு போகிறார்கள். ඔවුන් රූප නමස්කාරයට ඇතුල් වෙනවා. அவங்களுடைய தொழில் தான் தெய்வம். ඒගොල්ලන්ගේ රැකියාව තමයි දැන් ඒගොල්ලන්ට இல்லையா? දෙවියෝ. சில நாங்க கண்டிருக்கிறோம், எங்களுடைய சோறு பானை தான் தெய்வம். සමහර අය අපි දකිනවා බත් මුට්ටිය තමයි දෙයියෝ. இந்த நேரம் கண் வீட்டுல தேடுறது அதான் தான் இருக்கும். නිතරම ඇස් ඔයන්නේ ඒක තමයි ගෙදර. இது சில நேரம் எங்கர் பால்மா தான் தெய்வம். இப்ப தெய்வம் இல்லாதனால நிறைய பேருக்கு දැන් ගොඩක් කට්ටියට දෙයියෝ ඇවිල්ලා ඇන්කර් කිරිපිටි. என்ன? சிலருக்கு சாராயம். සමහර අයට இல்லையா? අරන් நம்ம கண்டோம் அந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு ලොක්ඩවුන් එක ඉවර වෙච්ච ගමන් அதை முன்னுக்கு வச்சு கீழே விழுந்து கும்பிட்டு ඒක ஒரு ඉස්සර மாதமா நான் உன்னை காணலன்னு බෝතල ඉස්සර තියලා වැටිලා වැඳලා මාසයක් දැක්කේ නැහැ කියලා. அவன் பிள்ளைய கூட அப்படி முத்தம் கொடுத்திருக்க மாட்டாங்க. அதை එයා பிடிச்சுக்கிட்டு දරුවාටවත් එහෙම ඉමෙන්නේ නැතුව ඇති. ஓடிக்கு சொல்லி தெய்வம்னு சொல்லி ගල් බෝතලෙට සිම්බලා කියනවා දෙයියෝ කියලා. பாருங்க, இருள உணர்வு இல்லாதவன் போகும் பொழுது இருதயம் இருள் அடைந்து விக்கிரக ஆராதனைக்கு போய்விடுது. ඇඟීම් මැරෙද්දී අදවත් අඳුරු වෙලා රූප නමස්කාර ඇති වෙනවා. ஆத்மா உயிரோடு இருப்பதற்கு வைத்துக் கொள்ள வேண்டும். ආත්මය ප්‍රාණවත්ව අපි තියාගන්න. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவர். දෙවියන් වහන්සේ අපි ආත්මය ප්‍රාණවත් කරනවා. ஆண்டவர் நம்மை சந்திக்கிறவர். දෙවියන් වහන්සේ අපි අමු වෙනවා. அதோடு கூட நம் வாழ்க்கை மாற வேண்டும். ඒකත් එක්ක අපි ජීවිතයත් වෙනස්. ஆண்டவர் எப்பொழுது நம்மை சந்திக்கிறாரோ, උන්වහන්සේ අපි எப்பொழுது நம்மை தொடுகிறாரோ, අපි ස්පර්ශ කරන எப்பொழுது சுவிசேஷம் உங்களுக்கு தேடி வருகிறதோ, සුභාරංචි ඔබට එන දවසේ அன்றோடு உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். එදා සිටම ඔබේ ජීවිතේ වෙනස් වෙනවා. ஆமென். லலிதாவா நீங்க? ஆமென். ஹalleluya. அப்ப எப்பொழுது இயேசப்பாவை பத்தி உங்களுக்கு வந்து சொல்றாங்களோ, කවදාද ඔබට යේසුස් වහන්සේ ගැන කියන්නේ? எனக்கு எப்ப இயேசுவை பத்தி சொன்னாங்க? මට කවදාද යේසුස් වහන්සේ ගැන කිව්වේ? 1992 ஆண்டு 1992 දෙවිගතිවරයා என் வாழ்க்கை කියා තිබෙනවා. ஆண்டவருடைய பயணத்திலே மாறினது. එදාම ඔහුගේ ජීවිතයේ දෙවියන් ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அதுக்கு பிறகு எனக்கு கைடு எல்லாம் இதுதான். ඊට පස්සේ මට උපදෙස් දෙන්නේ මෙන්න அநேகர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ගොඩාක් අය මෙතන ஹalleluya. கொஞ்சம் பாதைகள் மாறி இருந்தா தயவு செய்து வந்து விடுங்க. ටිකක් ඒට මේට ඔයගොල්ලන්ගේ ගමන් මාර්ග වෙනස් වෙලා නම් ආයෙත් අරි මාර්ගයට එන්න. ஆமென். தேவனுடைய பாதையில் நடங்க. දෙවියන් වහන්සේගේ මාවත தேவன் நமக்கு அவர் உயிரையே கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ ජීවිතේම දුන්න අපිව ගලවන්න. எனவே ஆண்டவரோடு நம்ம අපි பயணிப்போம். උන්වහන්සේත් එක්ක ගමන යමු. யோசித்து பாருங்கள், விக்கிரக ஆராதனைக்கு போன மனிதனுடைய வாழ்க்கை என்ன நடக்கிறது? රූප නමස්කාරයට ගිය මිනිසුන්ගේ ජීවිතේට මොකද්ද වෙන්නේ? வெட்கக்கேடான காம இச்சைகளுக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். 26 නීච තෘෂ්ණාවලට බාර දුන්නා. ஆண்டவர் அப்படி அதாவது ஒரு தகாத உறவுகளுக்கு போகிறார்கள். ඒ කියන්නේ වැරදි සම්බන්ධ ස්ත්‍රී ස්වභාවික ව්‍යාපාරය ස්වභාවයට විරුද්ධව ඒ කියන්නේ සුදුසු නැති සම්බන්ධතාවයට ඇතුල් වෙනවා. அப்படியான ஒரு வாழ்க்கை, விகாரப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு போகிறது. ඒ කියන්නේ නීච වෙච්ච ජීවිතයක්. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, கடைசியா வந்து ரொபோவை முடிச்சு கொள்றாங்க கல்யாணம். දැන් අන්තිමට රොබෝව බඳිනවා. இப்ப ரொபோவும் கல்யாணம் முடிக்குது. ඊට පස්සේ රොබෝ තව රොබෝ කෙනෙක්ව බඳිනවා. ஆண திருமணம் முடிச்சுக்கிறாங்க. පිරිමි පිරිමින්ව බඳිනවා. பெண் திருமணம் முடிச்சுக்கிறாங்க. ගෑනුව බඳිනවා. ஒரு ஆண் ஒண்ணு முடிக்கிறாரு. එක පිරිමියෙක් එළුවෙක්ව බඳිනවා. அது பேங் இதை விட அது நல்ல அப்படின்னு நினைக்கிறாரு. එයා හිතනවා මේ ගෑනු කෙනෙක් බඳිනවට වඩා එළුවෙක්ව බඳින එක හොඳයි කියලා. நாய் முடிக்கிறாரா? බල්ලොක්ම බඳිනවා. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ස්වාමීන් වහන්සේ මොකද්ද කියන්නේ? கேடான சிந்தைக்கு விட்டுட்டார். උන්වහන්සේ ඒ
ස්වභාවයට විරුද්ධ වූ ඒ සිතුවිල්ලට උන්වහන්සේ ඉඩ ඇරියා. தேவன் நம்மை சந்திக்கிறார். දෙවියන් වහන්සේ හමු වෙනවා අපිට. தேவன் நம்மை நடத்துகிறார். දෙවියන් වහන්සේ අපිට මඟ கர்த்தர் පෙන්වනවා. நம்மோட பேசுகிறார். ස්වාමීන් වහන්සේ අපිට කතා කරනවා. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அந்த உணர்வு இல்லாமல் போனால் ඒ ඇඟීම මැරුණොත් இருதயம் செத்துவிடும், අදවත් මැරෙයි. குருடாகி விடும். අන්ධ වෙයි. உணர்வற்றவர்களாய் போகும் பொழுது இருதயம் குருடாகி ඇඟින් මැරෙද්දී අපේ අදවත් අන්ධ වෙලා ஏதாவது ஒன்றை வணங்குவோம். මොනවාරි එකකට වඳිනවා. நீங்க இந்த ஆலயத்தை கூட வணங்குறவங்களா மாறிடலாம். ඔබ වෙනස් වෙයි මේ දේව ස්ථානයටත් බැඳලා යන அது මිනිස්සු. பாஸ்டர் ஒருத்தர் வணங்கலாம். නැත්නම් පාස්ටර් කෙනෙක්ට වඳිනවා ඔබ. அவருடைய சத்தம் தான் உங்களுக்கு கேட்கும். ඒ අන්ට විතරයි ඔයගලගේ කන් වලට அது உங்க ඇහෙන්නේ. சொந்தக்காரங்களோட சத்தம் கேட்கும். නැත්නම් ඔබ කවුරු හරි න්‍යායඥයන්ට வேத ඇහෙනවා. சத்தம் கேட்காத ஒரு எச்சரிப்பு உங்களுக்கு வரும். බයිබලේ හඬ ඇසෙන්නේ නැති අවවාදයක් ඔබට சாத்தானுடைய පැමිණේ. சத்தம் உங்களுக்கு கேட்க வரும். යක්ෂයාගේ හඬ ඔබට ඇසෙන්න පටන් அதற்கு ගනී. பின்பதாக என்ன நடக்கும்? ඊට පස්සේ මොකද්ද වෙන්නේ? உங்களுடைய வாழ்க்கை தாறுமாறாய் ඔබේ போய்விடும். ජීවිතය අපීලිවෙලට පත් වෙනවා. எனக்கு அருமையானவர்களே, මට ප්‍රේමවන්තයෙනි. உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் மாறுவோம். ඇඟීම් ඇති අදවත් ඇති මිනිස්සු. ஆபிரகாமை ஆண்டவர் பேசின அந்த நாள் முதல் ආබ්‍රාම්ට දෙවියන් වහන්සේ කතා කරපු දවස පටන් அவர் வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்புக்கொடுத்தார். ඔහුගේ ජීවිතේ කැප කළා ස්වාමීන් වහන්සේ. ஆமென். புதிய பயணம், අලුත් ගමනක්. இனிமே புதிய பயணம். අලුත් ගමනක් මීට கண்களை පස්සේ. மூடுங்க. S1 ஆண்டவருக்காகவும் අපි උන්වහන්සේ වෙනුවෙන් ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காகவும் උන්වහන්සේගේ உங்களுடைய රාජ්‍යය வாழ்க்கை தடுமாறி கொண்டிருந்தால் ඔබගේ ජීවිතය පැටලෙනවා නම් அந்த தீர்மானத்திலிருந்து உங்களை தடுமாற பண்ணுகிற ஏதாவது ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் තීරණය வந்தால் තුල ඔබව පටලවන්න දෙයක් ඔබේ ජීවිතේ තිබ්බොත් மனம் திரும்புங்கள், පසුතැවෙන්න. மனம் திரும்புங்கள். පසුතැවිලි වෙන්න. உணர்வற்றவர்களாய் போய்விடாதீர்கள். ඇඟින් නැති මිනිස්සු වෙන්න එපා. வேதம் சொல்லுகிறது சுரணையற்றவர்கள் என்று. ඒ කියන්නේ ඇඟින් මැරිච්ච මිනිස්සු කියලා කියනවා. தேவன் உங்களோடு பேசுவது உங்களுக்கு விளங்காது. දෙවියන් වහන්සේ කතා කරන එක ඔබට තේරෙන්නේ නැති தேவன் වෙනවා. உங்களை அடிப்பது கூட விளங்காது. දෙවියන් වහන්සේ ගානවත් තේරෙන්නේ නැති වෙනවා. தேவன் உங்களை எச்சரிப்பது கூட விளங்காது. දෙවියන් වහන්සේ අවවාද කරන එකත් තේරෙන්නේ නැති වෙයි. தேவன் உங்கள் அருகில் இருப்பதும் விளங்காது. දෙවියන් වහන්සේ ඔබ ළඟ ඉන්න එකත් ඔබට தேவன் உங்கள் තේරෙන්නේ கரத்தை නැති වෙයි. பிடித்து நடத்துவதும் விளங்காது. දෙවියන් වහන්සේ අත අල්ලගෙන මඟ පෙන්වන එකත් තේරෙන්නේ නැති වෙයි. அப்பொழுது என்ன நடக்கும்? එතකොට මොකද්ද වෙන්නේ? பிள்ளையாமுடைய வாழ்க்கையை பாருங்க. පිළියම්ගේ ජීවිතය බලන්න. கழுதைக்கு தெரிகிறது, කොටලුවාට බූරුවාට තේරෙන දේ. ஆனால் பிள்ளையாமுக்கு தெரியவில்லை. පිළියම්ට තේරුනේ නැහැ. ஏனென்றால் உணர்வற்றவனாய் හේතුව போய்விட்டான். ඇඟින් මැරිලා ඔහුගේ. அவன் கண்கள் மறைக்கப்படுகிறது. ඔහුගේ ඇස් වැහිලා. எனக்கு அருமையானவர்களே, මට இந்த ප්‍රේමවන්ත. காலை வேளை நம்மை ஒப்புக் கொடுப்போம். මේ දැසන අපි කැප වෙමු. ஆபிரகாமை போல ආබ්‍රහම්ෙන් ஆண்டவரே, ස්වාමිනේ என் வாழ்க்கையை ஒரு புதிய பயணத்துக்கு நீர் அழைத்திருக்கிறீர். මගේ ජීවිතය අලුත් ගමනකට ඔබ වහන්සේ කැඳවලා තියෙනවා. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், පරණ සියල්ල පාවී යනසේක. எல்லாம் புதிதாகட்டும். සියල්ල අලුත් இது වේවා. உம்மாலே கூடும். මේක ඔබකට පුළුවන්. எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவரே. හැමෝම කැප වෙමු ස්වාමීන් වහන්සේ. ஆபிரகாமை போல நீண்ட பயணத்திற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். ආබ්‍රහම්ෙන් දිගු ගමනකට දෙවියන් වහන්සේ අපිව කැඳවලා තියෙනවා. ஆமென். இன்றைய தினம் நீதிமொழிகளை வாசிச்சிருந்தா தெரியும். உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். ඊතෝපදේශ කියවලා නම් ඔබ දන්නවා ඔබගේ මාර්ග දෙවියන් වහන්සේට බාර දෙන්න. சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, ගීතාවලිය 37:5 කියනවා. தேவனுக்கு உன் வழியை ஒப்புக்கொடு. දෙවියන් වහන්සේට නුඹේ මාර්ගය ලබා ஆமென். දෙන්න. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். යාඥා කරමු සියලු දෙනාම. தகப்பனே, என் பாதைகளை, என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். ස්වාමීනි මගේ මාර්ග බාර කරනවා. උමකාக ජීවිතය වාර. බාර කරනවා. ඔබ වෙනුවෙන් උඹේ சுவிசேஷத்துக்காக ඔබේ වාර. සුභාරංචිය වෙනුවෙන් உம்முடைய ராஜ்யத்துக்காக ඔබගේ වාර. රාජ්‍ය වෙනුවෙන් මම ජීවත් உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ඔබේ වාර. නාමයේ මහිමේ වෙනුවෙන් எந்த මම காரியத்தை ජීවත් நான் වෙන්න. செய்தாலும், මම මොන දේ කළා நான் அமர்ந்திருந்தாலும், මම වාඩි වී நான் සිටියා. எழுந்திருந்தாலும், මම නැගිට සිටියා. ஆண்டவரே, நான் எந்த இடத்திலே படுக்கை போட்டாலும் ස්වාමීනි මම කොයි ස්ථානයේ ස්වාමීනි මගේ යහන දාලා තිබුණා. அதெல்லாம் நீர் காண்கிற தேவனாய் හැමදේම இருக்கிறீர். ඔබ දකිනවා ස්වාමීනි. நான் எதை உடுத்தினாலும், මම මොන දේ நான் எதை මම பேசினாலும், මොන දේ කතා உம்முடைய කළාද? நாமத்துக்கு மகிமையாக, ඔබේ නාමයට உம்முடைய මහිමයක් ராஜ்யத்துக்கு වේවා. மேன்மையாக, ඔබේ රාජ්‍යයට උසස්කම பரிசுத்த ලැබේවා. ஆவியானவரே, உமக்கு பிரியமானதாய் என் பாதையை நடத்துங்கள். ආත්මයන්ෙනි මගේ මාර්ගවත ගෙනියන්න ඔබ වහන්සේට ஸ்தோத்திரம் ප්‍රසන්න ලෙස. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம். என் கண்களை தொடுங்க ஆண்டவரே. මගේ ඇස්වලට ஆமென். ස්පර්ශ என் කරන්න. வாழ்க்கையை தொடுங்கப்பா. මගේ ජීවිතයට ස්පර්ශ முழுமையாக කරන්න. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. මුළු මනින්ම කැප කරන්න දෙවියන් ஆமென். වහන්සේට. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ජීවමාන පියාණනි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ஆமென். නාමයෙන් எழுந்து අපි நின்று ආරාධනා ஆண்டவருக்கு කරනවා. ஒப்பு கொடுங்க. නැගිට සිට දෙවියන් ஆமென். වහන්සේට கர்த்தருடைய கையில நான் நீங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து விடுவோம். අපි ඉඩ දෙමු කැප වෙමු දෙවියන් ஆமென். වහන්සේට. பொல்லாத காலத்துக்குள்ள வாழ்ந்து අපි கொண்டிருக்கிறோம். නපුරු කාලය තුල ජීවත් වෙන්නේ. பொல்லாத பயங்கரமான காலத்துக்குள் வாழ்ந்து අපි கொண்டிருக்கிறோம். නපුරු කාලයක් ஆனால் ජීවත් ஒன்றை වෙන්නේ. அறிவோம், உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம். එකක් දන්නවා ලෝකය ඒ තිබෙන තෘෂ්ණාව විනාශ වෙයි.
ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ இன்றைக்கு நிலைத்திருப்பான். දේව කැමැත්ත අනුව කරන පුද්ගලයා පවතිනවා. ஆமென். தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. දේව කැමැත්තට ඉඩ දෙන්න. ஆபிரகாமை போல தேவன் உங்களுக்கு சொன்ன சத்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. ආබ්‍රහම් මේ දෙවියන් වහන්සේ ඔබට කතා කළා. ஆமென். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். ඔසවලා යාඥා කරමු. தகப்பனே, பரலோக வாழ்க்கையில உம்மை பரலோகத்திலே சந்திக்கும் நாள் வரைக்கும் ස්වාමීනි ස්වර්ගීය ஆமென் உம்மை நோக்கிய பயணமாய் இருக்கட்டும். ස්වාමීනි මගේ ජීවිත ගමන ඔබ ஆமென். වහන්සේ බලාගෙන යන ගමනක් உம்முடைய වෙන්න. சித்தத்தை நோக்கிய பயணமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ඔබගේ කැමැත්ත අනුව தகப்பனே, ගමනක් ஸ்தோத்திரம். වෙන්න. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. தகப்பனே, உம்முடைய கரத்திலே என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, பயணம் வாழ்க்கை பயணம் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு மேன்மையாக, உம்முடைய சித்தத்திற்கு நேராக நடக்க தேவனுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன்.